This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. பாருங்க அப்படியே எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு இல்லையா, எல்லாமே மாறி போச்சுல. சீபோர்டில் சைபர் கொடுத்தோம், என்ன ஆச்சு, 5 மாறிடுச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்க 759 இல்லைங்களா நம்ம கொடுத்தது, பார்த்தா அப்படியே 985 இல்லைங்களா. இங்கே பார்த்தா பாக்ஸில் 75 இருக்கு இல்லைங்களா. ஸோ ஏபிபிசிஎஸ்சி 97 கொடுத்தோம், பட் 98 போச்சு. டோட்டலாகவே எல்லாமே மாற்றி வச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ அப்போவே நம்ம வந்து அந்த 5 9 9 5 கொடுத்துருக்கோம் சரிங்களா. எல்லாமே கணக்கு ஒருத்தருக்கு, பட் வந்து எல்லாமே மாறி போச்சு. ஸோ இன்னும் கவனமாக கவனிங்க, பெஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கவனமாக கவனிச்சா மட்டும்தான் நம்பர் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கொடுத்த பேட்டர்ன் வந்து இருந்துச்சு, இருந்தாலும் நான் நம்பர்ஸில் கொடுக்கல. ஸோ வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. ஸோ வீடியோ கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஸோ கவனமாக கவனிங்க ஓகேவா. இப்போது லாஸ்ட் மந்தில் ஒரு 2 ரிசல்ட் வந்து இருந்துச்சு ஓகேவா. இப்போ அந்த 2 ரிசல்ட்டையும் மார்க் பண்ணுறேன், கவனிங்க ஓகேவா. இப்போ பாருங்க, இங்க மார்க் பண்றேன் ரெட் கலர்ல பாக்ஸ்ல. இப்போ 960 இருக்கு இல்லைங்களா. போன மாசம் என்ன அடிச்சானா அந்த டே, நான் சொல்ற அந்த எக்ஸாம்பிளுக்கு 910 அடிச்சான் ஓகேங்களா. 910 அடிச்சான். அப்படி அதாவது சென்டர் போர்டு, அதாவது 960ங்கிறப்போ அந்த 6 மட்டும் பவர் பண்ணி ரிசல்ட் அடிச்சிருக்கான். இந்த மாதிரி சென்டர் போர்டு பவர் பண்ணி வரப்போ என்ன பண்ணுவானா பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் நீங்க அடிச்சான். அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் 503 அடிச்சான். நான் ரிசல்ட் காமிக்கிறேன், அப்படியே கவனிங்க. இப்போ 960க்கு 910 அடிச்சான், அதாவது பி போர்டு மட்டும் இந்த லைன்ல பவர் வந்திருக்கு. ஸோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 503 அடிச்சான் ஓகேங்களா. பாருங்க, நான் அப்படியே மார்க் பண்றேன், கவனமா கவனிங்க. இப்போ ரைட், இப்ப பாருங்களேன், இந்த ஆப்போசிட்ல அதாவது ஒரு நம்பர் பவர் பண்ணி சென்டர் போர்டு வரப்போ அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட், அது கீழேயோ மேலேயோ பாருங்க, இப்படி ஆப்போசிட்டா பாருங்க. இப்போ வந்து 960ங்கிறது மேல இருந்து கீழே வந்திருக்கு இல்லையா. இப்போ அதுக்கப்புறம் அந்த 503 பாருங்களேன், கீழே இருந்து மேல போயிருக்கு ஓகேவா. அப்போ அடுத்த நாள் ரிசல்ட் என்ன கொடுத்தான் அப்படின்னா 503 பவரே பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்து எடுத்து வச்சுட்டான் ஓகேங்களா. இப்போ 960க்கு சென்டர் போர்டு மட்டும் ஒன்று பண்ணி 910 ரிசல்ட் வந்துச்சு. ஆஃப்டர் தட் என்னாச்சு, 503 அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டான் ஓகேங்களா. ஸோ எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இதே மாதிரி சேம் பேட்டர்ன் வந்து இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஓகேவா. இதே மாதிரி வருது. ஸோ அப்படியே அப்படியே கவனமா கவனிங்க, ஸ்கிப் பண்ணிட்டு வேணாம், அப்படியே வாங்க பார்க்கலாம், அப்படியே வாங்க. இப்போ இங்க வச்சிருக்கேன் பாத்தீங்களா. இப்போ நேத்து என்னங்க ரிசல்ட், நேத்து என்ன ரிசல்ட் சொல்லுங்க. 900 ஒரு கோடு போடுறேன் பாருங்க, கட் பண்றேன். 985 இல்லைங்களா. அப்போ அப்படியே பாருங்க, அதே மாதிரி நம்ம கீழே இருந்து மேலே பார்க்குறப்போ அதே மாதிரி சேம் பேட்டர்ன் சென்டர் போர்டு இல்லைங்களா. 935, அந்த 35க்கு சென்டர் போர்டு பாருங்க 85 நேற்று ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா. நேற்று பாருங்க 85 ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா. இப்போ அந்த எக்ஸாம்பிள் அந்த ரிசல்ட்டே நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ 985 சென்டர் போர்டு மட்டும் 935 இருக்கு. அப்போ மேல இருந்து, அதாவது ஆப்போசிட் தான் பார்க்கணும். இப்போ மேல இருந்து கீழே பார்க்கணும்ல. அப்ப மேல இருந்து கீழே பார்க்குறப்போ என்னங்க இருக்கு, கவனிங்க, என்னங்க இருக்கு, 639 ஓகேவா. அப்போ 935 சென்டர் போர்டு மட்டும் பவர் பண்ணி 985 நேற்று ரிசல்ட் வந்தப்போ, அப்போ அதே பேட்டர்ன் எடுத்தா நமக்கு என்னங்க வருது, கவனிங்க, 639 ரைட்டுங்களா. 619 வருது. இப்போ அந்த அந்த பேட்டர்ன் பார்த்துருவோமா. நான் சொல்லியிருந்தேன்ல அப்படியே எடுத்து வச்சானு. இப்போ பாருங்க 960 இருக்குங்களா, அப்படியே வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க ரிசல்ட் பாருங்க, பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா. 960 910 இருக்கு. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க பாருங்க, 503 பாருங்க, அப்படியே பாருங்க பாத்தீங்களா. அப்படியே 503 அப்படி பவரே பண்ணாம ஸ்ட்ரைட்டா எடுத்து வந்து ஆப்போசிட் எடுத்து வச்சிருக்கானா. அதே மாதிரி நமக்கு இங்க 935ன்னு நேற்று மேல போகுது. நேற்று ரிசல்ட் 985. அப்போ 639 வர்றதுக்கு பாசிபிள் அதிகமா இருக்கு ஓகேங்களா. இப்போ நான் இன்னொன்னு பண்ண போறேன், அப்படியே கவனிங்க. இப்போ இன்னொரு பாக்ஸ் போட போறேன், அதை கவனிங்களேன், அப்படியே இருங்க. இப்ப பாருங்க, இப்போ அந்த எல்லோ கலர் பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா. இப்போ அந்த எல்லோ கலர் பாக்ஸ் கவனிங்க. இப்போ இந்த ரெட்டும் எல்லோவும் மீட் பண்ணுது இல்லைங்களா. அதுல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பாருங்க, அதாவது இந்த சைடு பாருங்க, இந்த பக்கம் உங்களுக்கு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா அப்படி அந்த 6 நம்பரையும் 2ஆ கட் பண்ணி பாருங்களேன். என்னங்க இருக்கு கட் பண்ணா,
பாத்தீங்களா? இந்த பக்கம் பாருங்க 900, அது ஃபர்ஸ்ட் 3 நம்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 நம்பர் லெஃப்ட் சைடு பாருங்க. அப்படியே வருங்க, மார்க் பண்றேன். 900 என்னங்க இருக்கு? 85. தெரியுதுங்களா? அப்படியே அப்படியே பாருங்க 3 நம்பர் இருக்கா? அப்படியே ஆப்போசிட்டா வச்சிருக்கானா? இப்போ அந்த 3 நம்பருக்கு பக்கத்துல என்னங்க இருக்கு பாருங்க, 486. அது அப்படியே அதே மாதிரி லெஃப்ட் சைடு திருப்பி என்ன வரும்? 684. அந்த 684 என்னங்க நம்ம என்ன பார்த்தோம்? அப்படியே கீழே என்னங்க இருக்கு? 684 என்னங்க? அப்படியே 6க்கு 6, 8க்கு 3, 4க்கு 9. ஓகேவா? 639, 684. பாத்தீங்களா எப்படி மேட்ச் ஆச்சு பாத்தீங்களா? இப்போ இது மட்டும் இல்லைங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இந்த எல்லோ கலர் பாக்ஸ் போட்டு நம்ம சொன்னேன்னா, இந்த மாதிரி திருப்பி அந்த 985 திருப்பி 589 இருக்கு பாத்தீங்களா? எப்பவுமே அப்படி இருந்தா வச்சுக்கோங்களேன், அதுக்கு பக்கத்து 3 நம்பர் எடுக்க சான்ஸ் அதிகங்க. அது லெஃப்ட் சைடாவோ ரைட் சைடாவோ 486 இருக்கலாம், இல்ல 684 இருக்கலாம், இல்ல 639 இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நான் பார்க்கும்போது 639, 684 இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு பாசிபிள் அதிகம். மெயினா இந்த 3984, 89 வரதுக்கு பாசிபிள் அதிகம். இது மட்டும் இல்ல, அப்படியே இருங்க. நாம இந்த 4 நாளா ஒரு லைன் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? நம்ம பாத்தீங்கன்னா 4 நாளா பார்த்துட்டு வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? மிஸ் பண்ணிடுறோம் இல்லையா? நேத்து நான் 235 சொன்னேன். 235 அந்த லைன்ல வந்துருந்துச்சு. கடைசி என்னங்க ஆச்சு? அப்படியே பவர்ல ஆயிடுச்சு இல்லைங்களா? பவர்ல பாஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்படியே மார்க் பண்றேங்க. அப்படியே பவர்ல ஆயிடுச்சுங்க. ஓகேவா? அப்படி இருங்க, மார்க் பண்ற பாருங்க. அந்த ஓகே. இங்க பாருங்க, இதை நான் வந்து டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். ரெகுலரா பாக்குற யூஸ்க்கு தெரியும். பாருங்க, 4 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் என்னங்க அடிச்சா? நமக்கு 330 வந்துச்சு இல்லைங்களா? அதாவது 665 இருந்து பாருங்க. அதாவது 4 நாளைக்கு முன்னாடி 665 அடிச்சான். இங்க பாத்தீங்கன்னா இதோட பேட்டர்ன் இருக்கும். 66க்கு இங்க மேல பாருங்க 77 இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் அடிச்சோம்னா 462 அடிச்சா இல்லைங்களா? அப்படியே வாங்க, பாருங்க ஏபி பாருங்க என்ன இருக்கு? 91, 4 பாஸ் அடிச்சுங்களா? அதுக்கப்புறம் என்னங்க அடிச்சான்? 330 அடிச்சான். 330 என்னங்க இருக்கு? அப்படியே கவனிங்க, பாருங்க, மார்க் பண்றேன். 880 அப்படியே ஃபுல் பவர்ல பாஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? நம்ம இதுல இருந்தே தாங்க எடுத்துட்டு இருக்கோம். டெய்லி மிஸ் ஆயிட்டு இருக்குங்க. ஆனா நமக்கு பாஸ் ஆயிட்டு தான் வந்துருந்துச்சு 2 நம்பர். நேத்துமே பாஸ் தாங்க. அப்படியே ஃபுல் பவர்ல போயிடுச்சு இல்லைங்களா? அப்போ அடுத்த நாள் அடிச்சான் 307 அடிச்சானா? அங்க பாருங்க 307 ரிசல்ட் அடிச்சானா? அங்க என்னங்க இருக்கு? 307க்கு 047. பாத்தீங்களா? இதுல 2 நம்பர் பாஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அப்ப நேத்து பாத்தீங்கன்னா நேத்து என்னங்க அடிச்சான்? 985ங்க. இங்க பாருங்க பிசியில பாருங்க, நான் 253, 735 எல்லாம் கொடுத்தேன். 35 அப்படியே பவர் என்னங்க ஆச்சு? 85 பண்ணிட்டான். அப்படி இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு என்னங்க இருக்கு? இங்கேயும் பாருங்களேன், 938 இல்லைங்களா? அதே 93. நம்ம என்னங்க பார்த்தோம்? 639, 684 பார்த்தோம் இல்லைங்களா? இங்க பாருங்க என்னங்க இருக்கு? 938. அப்போ டெய்லி 2 நம்பர் பாஸ் ஆயிட்டு வரப்போ இந்த இந்த கம்பாரிஷன்லயுமே என்னங்க வருது? இந்த பாக்ஸ் என்ன வருது? 93, 39 இல்லைங்களா? இதுதான் இங்கேயும் வருது. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் 93, 39, 34, 43, 84, 89 இந்த மாதிரி வர்றதுக்கு எனக்கு பாசிபிள் அதிகம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன், ஏ போர்டுக்கு ஒன்று காட்டுறேன். அப்படியே வாங்க, அப்படியே கவனமா கவனிங்க. இப்போ ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனிங்களேன். இப்போ இங்க பாருங்க, ஒரு பாக்ஸ் பண்றேன். இப்போ இங்க இந்த ரிசல்ட் 4 டேஸ்க்கு முன்னாடி பாக்ஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகே, இப்போ பாக்ஸ் பண்றேன். இப்போ அப்படியே இன்னொரு பாக்ஸ் போடுறேன், அதையும் கவனிங்க. இப்போ இப்படி வச்சிருக்கேன் பாக்ஸ. வெயிட் வெயிட் வெயிட். ஓகே, இப்போ பாருங்க, ஒரு இருங்க, கலரை மாத்திட்டுமா? ஓகே, எல்லோவா மாத்திடுறோம். இப்போ இந்த ரெட் பாக்ஸ் எல்லோ பாக்ஸும் போட்டிருக்கு இல்லையா? இந்த எல்லோ பாக்ஸ்க்குள்ள நேரா ஒரு ஏ போர்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த ரெட் பாக்ஸ்ல 6 நம்பர் போட்டிருக்கோம் பாருங்க. இந்த 6 நம்பர் ரெட் பாக்ஸ்ல இருக்கு இல்லையா? இப்போ அந்த ரெட் பாக்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் அந்த ஏ போர்டுல கண்டினியூஸா வந்துட்டே இருக்குங்க. பாருங்க, இருக்கிறதே மொத்தம் 6 நம்பர் தானே. நேத்தோட 5 நம்பர் வந்துருச்சு. இன்னும் இருக்கிற பேலன்ஸ் இருக்குது ஒரே ஒரு நம்பர் தான். அது நீங்க வருமானம் பார்க்கணும். ஓகேவா? இப்போ இப்போ இந்த ரெட் பாக்ஸ்குள்ள கவனிங்க. அதாவது எல்லோ பாக்ஸ் மேல இருக்கு இல்லையா? அப்ப எல்லோ பாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னங்க இருக்கு? 6 இருக்கா? பாருங்க, எல்லோ பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 6 இருக்கு. அந்த 6 இங்க பாருங்க, இந்த ரெட் பாக்ஸ்ல இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ரெட் பாக்ஸ்ல 6, 6க்கு 6 இருக்குங்களா? அடுத்தது என்னங்க இருக்கு? 4க்கு 4 அதே இடத்துல பாஸ் ஆயிடுச்சு. அடுத்தது என்னங்க இருக்கு? இங்க பாருங்க 2 8 இருக்கு இல்லைங்களா? இந்த காரணம் 2 8 இருக்கு இல்லைங்களா? 2 8 பாருங்க ஏ போர்டுல.
3 3 அப்படியே ஃபுல் பவர்ல பாஸுங்க. அப்போ இன்னொன்று என்னங்க இருக்கு, 9 ஒன்று இருக்கு, 2 ஒன்று இருக்கு. இங்க பாருங்க, நேத்து என்னங்க பாஸ் ஆயிடுச்சு, 9ம் பாஸ் ஆயிடுச்சு. அப்போ அதாவது 6 4 9 8 8, அதாவது 6 4 3 3 9 எல்லாமே பாஸ் ஆயிடுச்சுங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்குது ஒண்ணே ஒன்று தாங்க அந்த பாக்ஸில் இருக்கு. 2 தாங்க இருக்குங்க. காரணம் பாருங்க, இந்த 2 தான் இருக்கு. ஓகேங்களா, இந்த 2 மட்டும் தான் பாக்கி இருக்கு. அப்போ இன்னைக்கு ஏ போர்டில் 2ஓ 7ஓ வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஓகேங்களா, 2ஓ 7ஓ ஏ போர்டில் வரதுக்கு பாசிபிள் அதிகம். நம்ம அதையும் கன்சிடர் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா 5 நாளா பாஸ் ஆயிருக்கு. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஏ போர்டில் 2 வைக்கிறப்போ நமக்கு என்னங்க வரலாம், 239 739 கூட வரதுக்கு பாசிபிள் இருக்கு. 784 வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ஆனா நம்ம லைன் பிரகாரம் பார்த்தா 639 684 தான் வர மாதிரி இருக்கு. ஆனா இங்க ஏ போர்டு மட்டும் நம்ம போர்டு தனியா பார்த்தோம்னா ஏ போர்டு 2ஓ 7ஓ வரதுக்கும் பாசிபிள் இருக்கு. உங்க கணக்குல வருதான்னு பாருங்க. நான் கொடுத்த லைன்ஸ் எத்தனை கம்பேரிஷன் கொடுத்துருக்கேன் தெரியுதா? எல்லா கம்பேரிஷனையும் நான் பார்த்து தான் சொல்றேன். அதே மாதிரி என்னோட பர்சனல் கால்குலேஷன்லையுமே இந்த இந்த நம்பர்ஸ் வருது. ஸோ அதனால தான் கொடுக்குறேன். ஓகேவா, நேற்று நம்ம கொடுத்தது இங்க பாருங்களேன் என்னங்க இருக்கு. நேற்று நாம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து கொடுத்தோம். இங்க பாருங்க, வேகமா மார்க் பண்றேன். 885, அதுக்கு என்னங்க 330 அடிச்சிருக்கான் இல்லைங்களா முந்தா நேத்து. அதுக்கப்புறம் என்னங்க அடிச்சான், இங்க பாருங்க, நேற்று கணக்கு வந்துச்சுங்க. இங்க பாருங்க, 807 இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன அடிச்சான், அதுக்கப்புறம் நம்ம என்னமா கொடுத்தோம் நேற்று, எத்தனையா கொடுத்தோம், 735ன்னு கொடுத்தோம் இல்லைங்களா. 730 பாருங்க வைக்கிறேன், 35ன்னு கொடுத்தோம் இல்லைங்களா. நேத்து ஒரு போர்டு பாஸ் ஆகல. நாங்க பாருங்க நேத்து ரிசல்ட் என்னங்க, 985 இல்லைங்களா. இங்க பாருங்க 35. நாம வந்து நம்பர்ஸ்ல கொடுக்கல, பட் நாம வந்து என்ன கொடுத்துருந்தோம், நம்ம எடுத்து கொடுத்த பேட்டர்ன்ல அந்த 35 85 வந்துடுச்சு பாத்தீங்களா. ஸோ அதனால நம்பர்ஸ்ன்னு நான் கொடுக்குற நம்பர்ஸ் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம நான் கொடுக்குற பேட்டர்னை பாருங்க. அதுல எது இம்பார்ட்டன்ட் பவர்ல வரதுக்கு பாசிபிள் இருக்கும். ஏன்னா நான் நிறைய நம்பர்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதனால உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வர நம்பர்ஸை நான் பேட்டர்ன் காமிச்சிடறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா, நீங்கள் பார்த்துக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு தனியாக நான் தரேன். ஓகேவா, இதில் ஒரு 7 நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எது கணக்கு வருதுன்னு பாருங்க. நான் பார்த்த லைன் மட்டும் தான் வச்சு கொடுத்துருக்கேன். 639 89 84 34 இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதை தான் மாற்றி மாற்றி வச்சு கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வரதை எடுத்துக்கோங்க.